வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1 தேதி வரை உள்ள மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசி பலன். பொதுவாக மேஷராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் இந்த வாரத்தில் காஃபி அல்லது டீயை விரும்புவராக அதிகம் குடிப்பவராக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட கப் டீ உட்கொள்வது அல்லது காஃபி உட்கொள்வது உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் இதய நோயாளியாக இருந்தால் மேற்கண்ட காபி டீ குடிப்பதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல்நலம் கெட்டு நீங்கள் அடிக்கடி மருத்துவரிடம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் பணத்தை பல நிறுவனங்களை நீங்கள் முதலீடு செய்திருந்தால் அது இந்த வாரம் உங்கள் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவசரப்பட்டு இந்த வாரத்தில் எந்த முடிவையும் எடுக்காமல் யோசித்து நிதானித்து பின்னர் அந்த பிரச்சனை சார்ந்து உட்கருவை அறிந்து பின்னர் முடிவை எடுப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த வாரம் உங்களது வீட்டில் நீங்கள் புதிய வாகனம் அல்லது சொத்து சுகம் வீடு வாங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதால் உங்களுக்கு இந்த நிகழ்வு பெரும் மன மகிழ்ச்சியை தரும் என்பதால் நீங்கள் உங்கள் குடும்பத்து உறவுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதனுடன் உங்கள் குடும்பத்தில் திருமண வயதுடைய ஒருவர் இருந்தால் அவரின் திருமணத்தை நிச்சயிக்க இந்த வாரம் நல்லதொரு சூழல் உருவாகும். கருத்து பரிமாற்றங்களும் உருவாகும் தன்மை இருக்கிறது. மேலும் இந்த வார நேரத்தில் நீங்கள் பல்வேறு வகையான உணவுகளை உண்டு அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் குடும்ப விழாக்களில் முழு மனதுடன் பங்கேற்க வேண்டும். காரணம் இது உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களிடையே உங்களது மரியாதையை அதிகரிக்கும் தன்மையால் இருக்கும். ஆகவே விழாக்களில் பங்கு கொண்டு முழு மனதுடன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமைகள் மற்றும் அறிவுத்திறன்களை பற்றி பெருமை கொள்ளாமல் உங்களது இலக்குகளை நோக்கி நீங்கள் அமைதியாக முன்னேறி செல்ல வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாமல் கவனமாக உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் அக்கறையுடன் செயல்படுங்கள். மற்றும் அதில் நீங்கள் விரும்பிய வெற்றி அடைவதற்கு முன்பு உங்களின் திட்டங்களை பற்றி அனைவருக்கு முன் வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வாரம் மேஷராசி மக்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனுடன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவ்வப்போது சமச்சீரான உணவை உட்கொள்வதோடு உங்களது தினசரி உடற்பயிற்சி, யோகா போன்ற செயல்பாடு வழக்கத்தையும் மேம்படுத்த வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் தங்களின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மேஷராசி மாணவர்கள் கல்வியின் வேகம் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் வரவிருக்கும் உங்களின் தேர்விலும் நீங்கள் வெற்றி பெற முடியாத சூழலை சந்திப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மேஷராசி மாணவர்கள் தங்களின் படிப்பில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு படிப்பில் நீங்கள் முன்னேறி வர வேண்டும். உடல்நிலையை ஒரு சாக்காக கொண்டு நீங்கள் படிக்காமல் இருப்பது உங்களுக்கு சரியாக வராது. முடிந்தவரை தினமும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் சென்று சிவனை வணங்கி வருவது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன்
சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.